திருஷ்யம் 3 படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பார்ட் 2ஓட சீக்குவலா தான் இந்த படம் உருவாகியிருக்கு. ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. பார்ட் 1 மற்றும் 2ல தொடர்ந்து அதே நடிகர்கள் இந்த படத்தையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சிம்பிளா பார்க்க போனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டா தான் எடுத்திருக்காங்க. அதாவது பார்ட் 2க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, ஜார்ஜ் குட்டி அவர்கள் ஒரு ப்ரொடியூசரா மாதிரி படத்தை தயாரிக்கிறாரு. அதே நேரம் அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, கல்யாணம் நடந்ததா இல்லையா, திரும்ப வந்து அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடிய படமா இந்த பார்ட் 3 வந்து உருவாயிருக்கு. முதல்ல இந்த படத்துல என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி வந்து நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லொகேஷன்ஸ் ஒன்றும் அற்புதமா இருக்கு. அதே போல ஒரு ட்ரோன் ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரோடைய மிரர்ல வைட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து பிரமாதமா இருக்குன்னு சொல்லலாம். அதே போல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்க்கும்போது ஒரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பார்ட் 1 மற்றும் 2 பார்க்கும்போது என்னென்ன ஃபீல் வந்ததோ அதே மாதிரியான ஃபீல் தர மாதிரி ஒருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ஜார்ஜ் குட்டி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவருடைய எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற ஒருத்தருக்கும் நம்ம ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு இந்த அளவு கூட போலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு டாப் நாச்சிங்கா இருக்கும். அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மற்றும் மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. கிட்டத்தட்ட 2.5 to 2.25 மணி நேரம் வரைக்கும் இந்த படம் ஓடுது. படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது அங்கங்க ஒரு சில தேவையில்லாத காட்சிகளை குறைச்சு ஒரு 2.25 மணி நேரத்துக்கு இந்த படத்தை எடுத்திருந்தா ரொம்ப என்கேஜிங்கா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ள இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாக்குற நிறைய பேருக்கு போர் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் என்கேஜிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா மேனேஜ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா கடைசி ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணிட்டாலும் ஆச்சரியப்படத்திற்கு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதே போல ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். பார்ட் 4க்கு சின்னதா வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. என்னடா அது இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் வந்ததே மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். போதுமான அளவுக்கு லாஜிக்காவும் சாலிடாவும் ரைட்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ட் 3 வரைக்கும் எடுத்திருக்காங்க. நம்ம என்னதான் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி காட்டாலும் பார்ட் 4 ரிலீஸ் ஆகும்போது நம்ம கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்காம இருக்க போறது இல்லை. ஸோ பார்ட் 4 எடுத்தாங்க அப்படின்னா பார்ட் 3 விடவும் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த ஒரு படம் எப்படி இருக்கு ஓவரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவான் அப்படின்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி சினிமா ஆர்வமும் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கிற ஒரு ரசிகருக்குமே இந்த படம் பிடிச்சா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.